உங்களோட வலிமையை எதுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு பிரச்சனை வரும்போது சரி தவறு அப்படின்னு சொல்லி யோசிக்காம கொஞ்சம் கவனியுங்க அந்த பிரச்சனையை. ஏன்னா பிரச்சனை அப்படின்னாவே அதில் ஒரு பதட்டம் உருவாயிருது. நிதானமாக நம்ம கவனிக்கும் போது ஒரு உண்மை உங்களுக்கு புரியும். நீங்கள் டைரி எழுதுவீங்களா? டைரி எழுதுறதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தினமும் நம்மளோட அன்றாட அனுபவங்களை குறித்து வைக்கிறது மூலமாக நமக்கு நன்மைகள் நிறைய இருக்குங்க. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. இந்த நியூ இயரில் நீங்கள் ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கணும்னு, அதாவது உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போது இந்த பதிவு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இந்த புது ஆண்டில் வழிகளை விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இது, புது ஆண்டில் எல்லாரும் சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, வளம் உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ என்னம்மா இந்த புது ஆண்டில் வழியை விரும்பி ஏற்றிக்குங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம எப்போவுமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் எதிர்பார்க்குறோமே தவிர, எதிர்பாராமல் பிரச்சனைகளோ வழிகளோ வரும்போது நம்ம பதட்டமாயிடுறோம் உள்ளுக்குள்ளே. அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம வழிகளையும் விரும்பி ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கணுங்க. அதுக்காகத்தான். எதுக்கு நீங்கள் வலிமையை அதிகமாக கொடுக்குறீங்களோ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் மூலமாக நீங்கள் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செய்யும்போது கை காலெலாம் வலிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட உடல் எடையும் குறையும், உங்களோட உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். அதே மாதிரி தாங்க நம்மளோட மனசுக்கும். வழியை நம்ம எடுத்த உடனேயே அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. பிரச்சனைகளையும் சரி, பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னாவே பிரச்சனைகளா அப்படின்னு சொல்லி பயந்து உள்ளுக்குள்ளே பதட்டமாயிருவோம். அந்த பதட்டத்திலேயே இப்போ உங்களுக்கும் வேற ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம சரியாக இருக்கும் அவங்க தப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, உடனே ஏதாவது ஒன்று பேசணும், திருப்பி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இது சண்டையாக கூட முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அதாவது அவங்க மேலே தப்புன்னு ஒரு எந்த முடிவுக்குமே வராமல், நம்ம சரி அவங்க தப்பு அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்குமே வராமல் கொஞ்சம் காது கொடுத்து இந்த பிரச்சனையை பற்றி நம்ம மேலே சரியாகவே இருந்தால் கூட கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னாவே உள்ளுக்குள்ளே நம்ம எமோஷனலாக பதட்டமாகிறத தடுக்கலாங்க. அதுக்காகத்தான். அப்படி நம்ம எமோஷனல் ஆகிறத தடுத்துட்டோம் அப்படின்னாவே எந்த பதட்டமும் நம்மளுக்குள்ளே இருக்காது. எப்பவும் நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளுக்குள்ள பதட்டம் இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்திற்கு நம்ம கிரிக்கெட் வீரர் கேப்டன் தோனியை எடுத்துக்கலாம். எல்லா சுச்சுவேஷன்லேயுமே எப்போவுமே கூலாக இருப்பார். எடுத்த உடனே நம்ம அந்த மாதிரி கூலாக இருக்க முடியாது. இருந்தாலும் வழிகளை கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு, விரும்பி ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையுமே சந்தோஷமாக எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எந்த பிரச்சனைகள் வரலாம். அப்படி வரும்போது நம்ம பதறக்கூடாது, பதட்டமடையக்கூடாது. அதுக்காகத்தாங்க. அடுத்ததான் நான் சொல்ல போகிறது, டைரி எழுதுவீங்களான்னு கேட்ட உடனேயே எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லை எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் நல்லா வராது, பக்கம் பக்கமாக எழுதணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. டைரி எழுதுறதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. தினசரி நம்ம நடக்கிற அனுபவங்களை குறித்து வைக்கும்போது உண்மையிலேயே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. டைரி எல்லாம் எழுத மாட்டா, பக்கம் பக்கமாக உட்காந்து எழுதுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். நம்ம காலண்டர் வீட்டில் வச்சுருப்போம். அதில் டெய்லியும் நம்ம நாளை கிளிப்போம் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியுமே நீங்கள் அந்த நாளில் என்ன நடந்தது அப்படின்னு நோட் பண்ணி வைக்கலாம். உதாரணத்துக்கு வெறுப்பு, போர், இன்னைக்கு உற்சாகமாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஈஸியான வார்த்தைகளை வச்சே நீங்கள் எழுதலாம். அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யும் போதே பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்குங்க. உங்களோட நிறை குறைகளை எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கலாம். இது சுய அலசல்.
கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உருவாகுங்க. எழுதி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது ஆண்டு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வெற்றிக்கான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. எல்லாத்துக்கும் மறுபடியும் ஹாப்பி நியூ இயருங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.